ஹலோ விஎஸ் 12th கெமிஸ்ட்ரியோடைய பார்ட் 2 ஃப்ரம் 8th 15th வரைக்கும். ஸோ ஃபஸ்ட்டில் இருக்கிறது எல்லாமே என்னது புக் பேக் கொஸ்டின்ஸு. புக்கிங் கொஷின் பாரு, ஃபிகரில் இருக்கும் பாரு 8.1 பிஹெச் வேல்யூ வினிகருக்கு, பேக்கிங் சோடாவுக்கு, சோப்பி வாட்டருக்கு, அதெல்லாம் படிச்சுக்கோ. அப்புறம் 8.1.1 8.7.1 8.7.3 எக்ஸாம்பிளில் 8.1 இதெல்லாம் படிச்சுக்கோ. அடுத்தது பாரு 9th சாப்டரில் இதெல்லாம் புக் பேக் கொஷின். புக்கிங் கொஷின் பாரு 9.1.2 ரொம்ப இம்பார்ட்டன்ட். 9.1.3 9.4.1 5th 6th பேரா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது 10th சாப்டர் பாரு. ஸோ மேலே இருக்கிறது எல்லாமே என்னது புக் பேக் கொஷின்ஸு. ஸோ ரவுண்ட் போட்டிருக்கிறது சென்டம் வேணுன்றவங்க படிச்சுக்கோ. புக்கிங் கொஷின் பாரு 10.2.1 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 10.2.2 செகண்ட் சப்டிவிஷன். அடுத்தது 10.5.1 டேபிள், அந்த ஒரு டேபிள் இருக்கும் பாருங்கள், டேபிள் நம்பர் 9 அது மட்டும் பார்த்துக்கோ. 10.5.1 செகண்ட் டாபிக்கு. 10.5.4 12th செகண்ட் ஒன். 5.4 10th. அடுத்து 11th சாப்டரில் இதெல்லாம் வந்துட்டு புக் பேக் கொஷின்ஸ். இன்சைடில் 11.2 ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹால் ரியாக்ஷனு. 11.2 கிளிசராலு, யூசஸ் ஆஃப் ஆல்கஹாலு, அதில் இருக்கிற அனிசோல், டையத்தில் ஈத்தர், ஓகேயா, அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஈத்தீனு, அதில் இருக்கிற தேர்ட் டாப்பிக்கு. கப்ளிங் ரியாக்ஷன் ஆஃப் ஃபீனால்ஸு, டைப்ஸ் ஆஃப் ஆல்கஹால், அதில் இருக்கிற விக்டர் டெஸ்ட்டு, ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஈத்தேனு. அப்புறம் செகண்டில் ஃபஸ்ட் ஒன்றில் டயாலு, டீஹைட்ரேட்டிங் ரியாக்ஷன்ஸு, மாலிச்சட் கிரீன் ஃப்ரம் பென்சால்டிஹைடு. அடுத்தது வாட் ஹேப்பன்ஸ் வென் அனிசால் வந்துட்டு ரியாக்ட் வித் ஹெச்ஐ, ஹைட்ரஜன் ஐரைடு. அப்புறம் அரோமேட்டிக் அல்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷனில் 1 2 3 அதில் யூசஸ் ஆஃப் ஈத்தர். இதில் நிறையா புக்கின் கொஷின் இருக்குது, கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தது 12th சாப்டரில் இதெல்லாம் புக் பேக் கொஷின்னு. புக்கின் கொஷின் பாரு 12.3 12.5 1 2 3 டிஇயில் லாஸ்ட் பேரா. 12.6 தேர்ட் பேரா. 12.12 லாஸ்ட் பேரா. 12.13 லாஸ்ட் பேரா. சரியா? நெக்ஸ்ட்டு 13th சாப்டர் பாருங்கள் இதெல்லாம். ஸோ ஃபஸ்ட்டில் இருக்கிறதெல்லாம் புக் பேக் கொஷின்ஸு. புக்கின் பாரு 13.1.8 தேர்ட் ரோம் லெட்டர். 13.3.5 ஏல செகண்டில் ஏ சப்டிவிஷன். 13.2.6 4th அந்த பி மட்டும் படிச்சுக்கோ. 13.2.3 4th சி பார்த்துக்கோ. 13.2.2 13.4.9 செகண்ட் பேரா. அடுத்தது ஸோ 15th அடுத்து 14 சொல்கிறேன். இதெல்லாம் வந்துட்டு புக் பேக் கொஷின்னு. புக்கிங்கில் 15.2.2 செகண்ட் பேரா. 2.3 4.5 தேர்ட் டாப்பிக்கு. 15.4.3 டிஎஃப்எம்மும் அதோட யூசஸும். அடுத்தது 14th சாப்டர் பாரு. இதெல்லாம் புக் பேக் கொஷின்னு. புக்கிங்கில் பாரு 14.1.5 2.3 2.6 5.3 ஃபிகரில் 14.4 14.8 14.2.6 இது எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. ஏற்கனவே பொங்கல் லீவ் 2 days 3 days வந்துட்டு க்ளீனிங் ஒர்க் அப்படி இப்படின்னு போயிருக்கோம். இனிமேல் இருக்கிற அந்த 1-2 நாளையாவது உருப்படியாக யூஸ் பண்ணிக்கோ. நல்லா படிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கொரீஸ் இருக்குது அப்படின்னா வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நெக்ஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்துட்டு நேமிங் ரியாக்ஷன்ஸ்க்கு மட்டும் வித் ஆன்சரோடு எடுத்து உங்களுக்கு போடுறேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை நல்லா படிச்சுக்கோ. கண்டிப்பாக அதுலேருந்து நம்மளுக்கு 6 மார்க்ஸ்க்கு வரும். 6 மார்க் தானே அசால்ட்டாக நினைக்காது. சிலது புக்கிங் கொஷின் வரும்போது நம்ம சரியாக படிக்காமல் வந்திருப்போம். ஸோ அதை படித்து எழுதி பார்த்துட்டேன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. தேங்க்யூ ஸ்டூடெண்ட். பாய்.